வெல்கம் டு வானதிஸ் கிச்சன். கத்திரிக்காய் வறுவல் பண்ணுவோம். இது நான் திருப்பதியில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு செஞ்ச ஒரு ரெசிபி கேட்டுட்டு வந்து நான் நிறைய முறை ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்லாம். தயிர் சாதத்தோட ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இதுக்கு தேவையானதை பார்க்குறேன். கத்திரிக்காயை இந்த மாதிரி ரொம்ப மெலிசாக கட் பண்ணணும். இது வந்து வறுத்த வேர்க்கடலை வந்து ஒரு 5-6 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பூண்டு, வெங்காயம், கறிவேப்பிலை, அவ்வளோதான் இதுக்கு தேவையானது. கடைசியாக வந்து இந்த வேர்க்கடலை பொடியை வந்து போட்டு நம்ம இறக்கணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகெல்லாம் எதுவுமே போட மாட்டேன். வெங்காயம், கறிவேப்பிலை மட்டும்தான். இந்த பூண்டையும் அதோடய சேர்த்துருவோம். பூண்டை இடித்து சேர்க்கறதாலும் சேர்க்கலாம், இல்லை முழுசாக போடுறதா இருந்தாலும் போடலாம். எப்படி போட்டாலுமே டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கணும்னா கத்திரிக்காயை சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். தண்ணியே விடக்கூடாது. நான் சொன்ன மாதிரி இது பாதி வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்துட்டு கலந்து சிம்மில் வச்சு ஒரு லிட்டர் போட்டு ரோஸ்ட் பண்ணிட்டோம்னா சீக்கிரமாக வந்து அது வெந்து போயிடும். மிளகாய் பொடி சேர்த்துப்போம். இது ரொம்ப தேவைப்பட்டுச்சுன்னா அதிகமாக காரம் சேர்த்துட்டு சாதத்தில் பசஞ்சு சாப்பிடுங்க. தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுல மீடியமான காரம் போதும். ரெண்டோடையுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். மஞ்சள் பொடி சேர்த்துக்காங்க. தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஒரு முறை கலந்து விட்டுட்டு மூடி வச்சு வர வைக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி நல்லா செவந்து வரும். எண்ணெய் கொஞ்சம் கூட விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதனால் இப்போ வேர்க்கடலை பொடியை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை வந்து நான் இப்போ எப்படி பொடிச்சிருக்கணும் அந்த மாதிரி ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. நம்ம சாப்பிடும்போது அந்த வேர்க்கடலை வந்து அந்த பீஸ் வந்து நல்லா வந்து கத்திரிக்காயோடு சேர்ந்து நமக்கு கிடைக்கணும். அதுதான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப பொடியாக போட்டுட்டோம்னா அந்த டேஸ்ட் வராது. இது மாதிரி பொடி பண்ணி அதோடு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இதோட சேர்த்து வதக்கிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். ரைஸோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா, சூடான சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்தோடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கூடுதலாக காரம் போட்டுக்கோங்க. தயிர் சாதத்தோடு சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் மைல்டாகவே இருக்கட்டும். திருப்பதியில் நான் சாப்பிட்ட அந்த கத்திரிக்காய் வறுவல் ரெடி. வேர்க்கடலை வந்து வறுத்த வேர்க்கடலை அந்த பொடி வந்து இதுக்கு அபாரமான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.